ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்சர்ட் ஆப்ஷனில் இருக்க இந்த ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்ஸு, டெக்ஸ்ட்டு, சிம்பிள்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்சர்ட் டேபும் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவோட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து இப்போது ஒரு செல் இருக்குது. இந்த செல்லை வந்து நான் ஏதாவது டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைக் வந்து என் நேமே டைப் பண்ணுறேன், ஜவஹர் டைப் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து லிங்க் பண்ணிவிட்டு நான் வந்து www.google.com அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போது லிங்க் வந்து இதில் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்னோடய ப்ரௌசரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு google.comக்கு வந்து போயிடும். இதுதான் வந்து லிங்க்ஸ் அப்படின்றது. இது வந்து வெப்சைட்டுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இதை கிளிக் பண்ணால் ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிற மாதிரி, ஒரு இமேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி, இல்லை ஒரு வீடியோ ஓப்பன் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து லிங்க்ஸ் வந்து கொடுத்துக்க முடியும். இது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் லிங்க்கில் போய் உங்களுக்கு எந்த ஃபைல் ஓப்பன் ஆகணுமோ அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ ஈஸியாக வந்து வந்துடும். இதுதான் வந்து லிங்க்ஸ் ஆப்ஷனு. இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸலில் வந்து நம்ம டைப் பண்ணும்போது செல்லில் தான் டைப் பண்ணுவோம். இப்போ அப்பார்ட் ஃப்ரம் செல்ஸ், இப்போ இதுக்கு மேலே நான் ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிக்கலாம். இண்டிபெண்ட்டாக நீங்கள் வந்து இப்போ நான் வந்து மிஸ்டர் எக்ஸல் தமிழ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து சும்மா வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த இடத்துல என்னால் இப்படி வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதே இது செல்லில் அப்படின்னா எனக்கு இப்படி வந்து ட்ராப் பண்ணி ட்ராக் பண்ண முடியாது, இப்படி ட்ராப்பும் பண்ண முடியாது, ட்ராக்கும் பண்ண முடியாது, இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு. இது வந்து எப்போ ஒர்க் ஆகும், எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறோம்ல, ஒரு இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் செல்ஸை வந்து அலைன் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரு. இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்றது எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே இருக்கும். லைக் வேர்டில் இருக்கும், பவர் பாயிண்டில் இருக்கும், எம்எஸ் ஆஃபீஸில் இருக்க எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே இருக்கும். இப்போ இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்னா என்னென்னா, இதை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஜ் லேஅவுட்டுக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ ஏன்னா நம்ம பிரிண்ட் பண்ணும்போது A4 ஷீட்டில் தான் பிரிண்ட் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸல் வந்து அப்படி இருக்காது. எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புக்காக தான் இருக்கும், A4 சைஸில் வந்து இருக்காது. இப்போது நான் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா A4 சைஸில் இருந்தால் தான் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை வந்து ஆட் பண்ண முடியும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஜ் வியூக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல நான் வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு என்ன வேணுமோ. இப்போ இங்கே ஹெட்டர் வேணால் ஹெட்டர் ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃபுட்டர் வேணால் ஃபுட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆப்ஷனு. இப்போ திரும்ப வந்து நார்மல் வியூக்கு கொண்டு வரதுக்கு நான் ஜஸ்ட்டு வியூவில் போயிட்டு நார்மல் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட்டு. இந்த வேர்ட் ஆர்ட் அப்படின்றது என்னென்னா டெக்ஸ்ட்டே வந்து நிறைய டிசைன்ஸில் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி டிசைனை வந்து டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், மிஸ்டர் எக்ஸல் தமிழ் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய டிசைன் டெம்ப்ளேட்ஸ் வந்து இந்த இன்சர்ட்டில் இந்த வேர்ட் ஆர்ட்டில் வந்து இருக்கும். இதிலே நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஸ்டைல்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை மாடிஃபை பண்ணனாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் வந்து டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இதுதான் வந்து வேர்ட் ஆர்ட் ஆப்ஷனு. இதில் அடுத்த ஆப்ஷன் என்னென்னா சிக்னேச்சர் லைனு. நீங்கள் வந்து எதை டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணாலும் அதில் வந்து ஒரு சிக்னேச்சர் மாதிரி, லைக் வந்து இப்போ நான் வந்து ஜவஹர் அப்படின்னா ஜவஹர் தான் இந்த டாக்குமெண்ட்டு க்ரியேட் பண்ணார் அப்படின்னா அந்த மாதிரி வந்து சிக்னேச்சரு அதோட டீட்டெயிலு அதெல்லாமே வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டில் வந்து எம்பர்ட் பண்ணிக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்டில் வர மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஆப்ஷனு. அடுத்த ஆப்ஷன் வந்து ஆப்ஜெக்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு பார்கோடு நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து கிராஃபிக்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை மேக்ரோவாக இருக்கலாம், இல்லை வேறு டாக்குமெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லுஸ்ட்ரேட்டர் ஒர்க்காக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்னாலும் நீங்கள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட் ஆப்ஷனு. அடுத்து பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரியான ஈக்குவேஷன்லாம் வந்து எக்ஸலில் வந்து டைப் பண்ணோன்னா நமக்கு வந்து லேட் ஆகும். ஸோ அதனால் இந்த சிம்பிள்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் போயிட்டீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் தனியாக இருக்கும். இந்த ஈக்குவேஷன் எல்லாமே ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கும்.
அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு புதுசாக வேணும்னா இந்த இங்க் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே வந்து நம்ம ட்ரா பண்ணுறது எல்லாமே வந்துட்டு மேலே வந்து உங்களுக்கு ஈக்குவேஷனாக வருது பாருங்களேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கூட ஜஸ்ட்டு இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஈக்குவேஷன் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃப்ராக்ஷன்ஸு, ஸ்கிரிப்டு, ரேடியேக்கல், இன்டகரலு, லார்ஜ் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராக்கெட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே மேக்ஸிமம் வந்துடும். இதெல்லாம் எதுக்காக ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறோம், இல்லை மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும். இது வேர்டுலேயுமே இது இருக்குது, பவர் பாயிண்ட்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ். இப்போ இந்த சிம்பிள்ஸை கிளிக் பண்ணும் பொழுது இப்போ பார்த்திங்கன்னா ருப்பீ சிம்பிளு, வேறு வெளிநாட்டோட கரன்சி சிம்பிளு, இந்த மாதிரியான நம்பர்ஸு இதெல்லாம் வருது பார்த்திங்களா. இதுதான் ருப்பீ சிம்பிளு. இதிலே பார்த்திங்கன்னா வெப்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட்டில் போனீங்கன்னா நமக்கு தேவையான பேசிக்கான சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். நமக்கு டிக்கு, இன்ட்டு, இந்த மாதிரி சிம்பிளு, மென்னு, இந்த மாதிரி ஐக்கான்ஸு, இது எல்லாமே நிறைய சிம்பிள்ஸ் வந்து இதில் இன்பில்டாகவே இருக்கும். இதுதான் வந்து சிம்பிள்ஸ் ஐக்கானு. இப்போ இதை நான் வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் பெருசாகிடும். ஏன்னா ஆக்சுவலாக அது வந்து ஃபாண்ட்டு தான், அதிலே நிறைய சிம்பிள்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட் டேப்பில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இதோட பார்த்திங்கன்னா இந்த இன்சர்ட் டேப் வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கோர்ஸை வந்து இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் இந்த கோர்ஸ் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸலில் வந்து பேசிக்காக என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.